ஹலோ டீச்சர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டெட் ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? இப்போது நிறைய பேருக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருக்குது. என்ன அப்படின்னா, பேப்பர் 2 எக்ஸாமுக்கு நம்ம 6 to 8 வரைக்கும் படித்தா கிளியர் பண்ணிட முடியுமா? ஏன்னா இப்போ பிஎட் முடித்ததுக்கப்புறம் டெட் அப்படிங்கிறது மேண்டேட்ரி ஆகிடுச்சு. எல்லா ஸ்கூல்லேயும், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் உட்பட எல்லா ஸ்கூல்லையுமே டெட்டு முடிச்சிருக்கவங்களுக்கு தான் அதிக ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஒரு டீச்சராக வெளியில் காட்டணும் அப்படின்னா நம்ம டெட்டு கிளியர் பண்ணியிருக்கிறது கட்டாயம் அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்குமே. ஸோ இப்போ தான் நவம்பரில் டெட் முடிஞ்சு இப்போ ஜான் ஃபெப்பில் நமக்கு டெட் எக்ஸாமோட ரிசல்ட்ஸ் வெளியாச்சு. இப்போ அடுத்த எக்ஸாம் மேலே கால்ஃபர் ஆகி ஜூலையில் வைக்க போகிறாங்க டெட் எக்ஸாம். ஸோ அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த டெட் எக்ஸாமுக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க, எப்படி படிக்கிறது? இப்போ ஆல்ரெடி படிச்சுட்ருக்கவங்களும் இருப்பாங்க. இப்போ நியூவாக, அதாவது நான் சொல்கிறது பிஎட் இப்போ செகண்ட் இயர் படிச்சுட்ருக்கீங்க இல்லைங்களா, நீங்களும் எலிஜிபிள் தான். ஸோ செகண்ட் இயர் படிக்கும் போது நம்ம இந்த எக்ஸாம் எழுதலாம். நானும் செகண்ட் இயர் படிக்கும்போது இந்த எக்ஸாம் எழுதியிருக்கேன். ஸோ இந்த எக்ஸாம் எப்படி எழுதலாம், என்ன படிக்கலாம், நம்ம அந்த ஒர்க், அதாவது காலேஜ் ஒர்க்கை பார்த்துட்டு சைமல்டேனியஸாக இது எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கலாம் அப்படிங்கிறத நான் இதில் சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் இருக்க மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா, 6th to 8th படித்தா கிளியர் பண்ணிட முடியுமா? நான் இப்போ சொல்கிறது சோசியல் சயின்ஸ் மேஜர், அதாவது தமிழ், இங்கிலீஷ், ஹிஸ்ட்ரி அந்த மாதிரி ஆர்ட்ஸ் மேஜரில் இருக்கவங்க எழுதக்கூடிய சோசியல் சயின்ஸ் மேஜருக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் 6 to 8 படித்தா போதுமா? அது படித்தாவே நம்ம 75 மார்க்ஸ் எடுத்து கிளியர் பண்ணிட முடியுமா அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். ஸோ 6 to 8 அப்படின்னு நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் தமிழை ஃபஸ்ட்டு முடிக்கணும். அதுக்கு அடுத்து நீங்கள் அதிகமான ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது நம்மளோட மேஜர், அதாவது கோர் பேப்பர்னு சொல்லக்கூடிய 60 மார்க்கு கேட்கக்கூடிய சோசியல் சயின்ஸ் மேஜரில் தான். நீங்கள் 6 to 8 படித்தா போதுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு பதில் என்ன அப்படின்னா எஸ் தான் நான் சொல்லுவேன். 6 to 8 படிக்கலாம், கட்டாயமாக அதை படித்தா கிளியர் பண்ணிட முடியும், கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. என்ன அப்படின்னா நீங்கள் ஒன்று விடாமல் படிக்கணும். 6 to 8 படிக்கிறேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒவ்வொரு டாப்பிக்கையும் ஸ்கிப் பண்ணி உங்களுக்கு ஈஸியாக இருக்க டாபிக்ஸை படிச்சுட்டு கஷ்டமாக இருக்கிறத ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா டெஃபினட்டாக கிளியர் பண்ணிடவே முடியாது. 6 to 8 படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில மெத்தட் இருக்குது. நீங்கள் எடுத்தோடனே நான் 10th படிச்சிடுறேன், அடுத்து நான் 8th படிக்கிறேன், நம்ம கஷ்டமானதுலேருந்து ஈஸியானதுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிங்கன்னா வேணாம். நீங்கள் ஃபஸ்ட்டு 6thலேருந்து 8th வரைக்கும் அட்டை டு அட்டை கவர் பண்ணணும். அதில் இருக்க சின்ன சின்ன கொஷின்ஸ் கூட, சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பாக்ஸ் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அட்டை டு அட்டை 6 to 8 கவர் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கிளியர் பண்ணிட முடியும். இப்போது தமிழுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் ஆத்தர் இன்ட்ரோ, அதாவது போயமில் ஆரம்பித்து அந்த செய்யுலேருந்து இது அதே மாதிரி தான். நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னா கிராமருக்கு கொடுக்கணும், தமிழ் இலக்கணத்துக்கு நீங்கள் அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதே மாதிரி தான் நீங்கள் 6 to 8 வரைக்கும் ஃபுல்லாக முடிக்கணும். ஃபுல்லாக முடித்து நிறைய டெஸ்ட்டு போட்டு பார்த்துட்டே இருங்க. நீங்கள் அந்த ஸ்டார்டிங் 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்கில் ஆரம்பித்தா 8th லாஸ்ட் டேர்மில் லாஸ்ட் டாபிக் வரைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். ஃபிங்கர் டிப்பில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ஆனால் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். இது உங்களுக்கு நல்ல எல்லாமே மெமரி பண்ணி வச்சு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா இது சாத்தியமே இல்லை. நான் ஓரளவுக்கு இதை படிச்சுட்டு நான் அடுத்து பார்க்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இதை 6 to 8 முடிச்சுட்டு நீங்கள் 9th கூட ஓரளவுக்கு ஸ்கிப் பண்ணிவிட்டு 10th கட்டாயமாக பாருங்கள். 10th சோசியலில் கண்டிப்பாக 10 to 12 கொஷின்ஸ் கன்ஃபார்மாக வருங்க. அது நீங்கள் ஹிஸ்ட்ரியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 question 9 question கன்ஃபார்மாக வரும். அதுவும் அது எந்தெந்த டாபிக் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் 3-4 அந்த வேர்ல்டு வார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வேர்ல்டு ஹிஸ்ட்ரியை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதில் இருந்து ஒரு 6 லெசன் 7 லெசன் வருங்க. அது மட்டும் நீங்கள் தரவாக படிச்சுக்கிட்டிங்கனாவே கண்டிப்பாக கிளியர் பண்ணிட முடியும். அதே மாதிரி ஜாகிரஃபி 6 to 10th வரைக்கும், அது 9th 10th 8th 9th 10thலேருந்து அதிகமான கொஷின்ஸ் வருது ஜாகிரஃபியில். அதனால் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் 6th 7th 8th 9th கூட விட்டுலாம். 10th சில டாபிக்ஸை விட்டுடலாம், அதாவது ஃபர்ஸ்ட் அந்த வேர்ல்டு வார் சம்மந்தப்பட்டதை விட்டுடலாம். ப்ளஸ் அந்த லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு 6 டாபிக்ஸை நீங்கள் பார்த்துக்கலாம். ஜாகிரஃபியில் அந்த மாதிரி எதுவும் ஸ்கிப் பண்ண முடியாது. பட் அது ஜாகிரஃபி கொஞ்சம் படிக்க வேகாக தான் இருக்கும். பட் நம்ம அதை படித்து தான் ஆகணும்.
ஸோ வந்து நீங்கள் 6th to 8th ஃபுல்லாக கவர் பண்ணுறதுனா கவர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து வேணால் நீங்கள் 9th ஒரு கிளான்ஸ் பாருங்கள். 9th கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நிறைய இருக்குது. இது எப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன்லைனராக ஸ்டார்ட் ஆகும். அதோட கண்டினியூவேஷனாக அப்டேட் ஆகி அதிகமானதாக கொடுத்துருப்பாங்க இன்ஃபர்மேஷன். நீங்கள் எடுத்த உடனே நீங்கள் பெரிய டாபிக் போனீங்கன்னா உங்களுக்கு புரியாது. ஓகேங்களா, இதுதான் படிக்கிறது. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு 6th ஃபர்ஸ்ட் டைம் முடிங்க, 6th செகண்ட் டைம் முடிங்க, 3rd டைம் முடிங்க. உங்களுக்கான ஒரு ஷெட்யூலை போட்டுக்கோங்க. டெஸ்ட்டு வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து ஒரு சஜஷன் கொடுக்குறேன். நான் ஃபாலோ பண்ணது நான் கிளியர் பண்ணியிருக்கேன்ல. நான் ஃபாலோ பண்ணது என்ன அப்படின்னா, நமக்கு யூடியூப்பில் ஒரு 2 சேனல் இருக்குது. அந்த 2 சேனலில் வந்து கொஷின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக MCQs போட்டுகிட்டே இருப்பாங்க. அது எப்படின்னா யூனிட் வைஸும் போடுவாங்க, நமக்கு டாபிக் வைஸ். ஃபஸ்ட் டேர்மில் ஃபஸ்ட்டு டாபிக் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதுலேருந்து கொஷின்ஸ் லைனாக போட்டுகிட்டே இருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அடுத்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் டெட் எக்ஸாம் வச்சாங்க இல்லைங்களா, அதுலேருந்து இப்போ வரைக்கும் இருக்க கொஷின் பேப்பரை கலெக்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கூட எல்லா கொஷின் பேப்பரும் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து அதை அப்டேட் பண்ணுறேன். இது வந்து எப்படி இருக்குன்னா, எல்லா கொஷின்ஸும் வந்து நம்ம இப்போ ஒரு டாபிக் முடிச்சிட்டோம், 6th முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த 6th பேஸ் பண்ணி இப்போ நியூவாக இப்போ எடுத்த கொஷின் பேப்பர், அதாவது 2019 புது கொஷின் பேப்பர் அதாவது புது சிலபஸ் வச்சு நமக்கு எக்ஸாம் வச்சாங்க. அதனால் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் எந்தெந்த கொஷின் கேட்டிருக்காங்க அந்த 6th ஃபர்ஸ்ட் டேர்மில் அப்படின்னு நீங்கள் வந்து பார்க்கணும். ஃப்ரீக்வெண்ட்டாக டெஸ்ட் எழுதி பாருங்கள். அடுத்து வந்து என்ன அப்படின்னா ரிவிஷன் வந்து இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டேர்ம் முடிச்சுட்டு செகண்ட் டைம் முடிச்சுட்டு 3rd டைம் முடிச்சுட்டு அப்பா முடிச்சுட்டு நீங்கள் போயிடக்கூடாது. அப்போ வந்து ஃபஸ்ட் டேர்ம் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூஸாக ரிவிஷனில் இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் வந்து நான் ஒரு சில ஆப்ஸ் சொல்கிறேன், அதாவது டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் வந்து நீங்கள் ஃப்ரீ டைம் இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது, இப்போ வந்து ஏதாவது சாங்ஸ் கேட்கும்போது, வீட்டில் ஏதாவது கொஞ்சம் உட்காந்துட்டு உங்களால் படிக்க முடியல அப்படிங்கும்போது இந்த மாதிரி MCQs நீங்கள் வந்து போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆப் வந்து நான் அடுத்த ஷார்ட்ஸில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாம். பட் ஒன்றே ஞாபகம் வச்சுக்கோங்க, 6th to 8th நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்ஃபார்மாக அட்டை டு அட்டை நீங்கள் வந்து கிளியர் பண்ணி தான் ஆகணும், படித்து தான் ஆகணும். அது வந்து என்னென்னா நமக்கு 82ங்கிறது ரொம்ப அதிகமான மார்க்காக இருக்குன்னு தான் நமக்கு ரொம்ப கோரிக்கையெல்லாம் வச்சு இப்போ 75 ஆக்கியிருக்காங்க. ஸோ அதுக்காக வந்து நம்ம எஃபர்ட் போட்டு தான் ஆகணும். நீங்கள் வந்து 75 அதிகம்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம அதுக்கு அடுத்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. அது வந்து இதை விட டஃப்பாக இருக்கும். நம்ம அதில் காம்பீட் பண்ண போகிறோம். ஸோ வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது நம்மளுடைய தகுதி தேர்வு, ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வு. ஸோ இந்த தகுதி நமக்கு இருந்தால் தான் நம்ம அடுத்த மாணவர்கள்கிட்டயே போய் நம்மளுடைய திறமையை வெளிப்படுத்த முடியும். அதனால் இந்த தேர்வுக்காக நீங்கள் கொஞ்சம் கடினமாக உழைச்சாதான் ஆகும். இதுக்கப்புறம் 2வது தேர்வை முடித்து அடுத்து நீங்கள் ஆசிரியராக போகும்போது இப்போ நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து இன்னும் ஒரு நல்ல லைஃப்பை வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கும். ஸோ நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளோட ஜென்ரேஷனுக்கே அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்துக்கான வழியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுட்டு படிங்க. ஒன்றும் இல்லை, 6th to 8th கவர் பண்ணுங்கள், டெஸ்ட்டு போட்டு பாருங்கள், ரிவிஷன் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்க டைமில் ஆப்பில் அந்த சின்ன சின்ன கொஷின்ஸை போடுங்க. தப்பாக இருக்க கொஷின்ஸை ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்கள். டெட் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிற அளவுக்கு மிகப்பெரிய எக்ஸாம்லாம் கிடையாது. அது சாதாரணமான ஒரு தகுதி தேர்வு அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த எக்ஸாமே கிளியர் பண்ண முடியலன்னா நம்ம வேறு எந்த எக்ஸாமையும் கிளியர் பண்ண முடியாது. ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் டெட்லாம் ரொம்ப அதிகமான கொஷின்ஸ், ரொம்ப டஃப்பான கொஷின்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இது வந்து ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு தான், ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, மாட்ரேட்டாக தான் கேட்குறாங்க. அதனால் வந்து நம்மளோட எஃபர்ட் மேட்டர்ஸ். எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நம்மளோட எஃபர்ட் நம்மளால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற அந்த தாட் இருக்கணும். எய்தர் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இப்போ டெட்டு கிளியர் பண்ணிகிட்டு இருக்கவங்களா, இப்போ பிஎட் படிச்சுட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி. ஸோ எல்லாருக்குமே தனித்தனி ஃபேமிலிக்குள்ளே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. அதை மீறி தான் நம்ம எதையோ ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு சொல்லி நம்ம கால் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம்லாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நம்மளை விட கஷ்டப்படுறவங்க நிறையா பேர் இருக்காங்க. அதெல்லாம் நினச்சிட்டு படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் என்கிட்ட கேளுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல்.